பார்த்து கையை தூக்கி இப்ப சக்கரை போடுறான். அஸ்ரா பெல்டன் கிண்டிடா கிண்டி கிண்டி கிண்டி. அஸ்ரா நீ என்ன பண்ண போற? கேசரி பண்ண போறேன். குயிக்கா 3 क्वेश्चन கேக்குறேன். ஓகேவா? கேசரி வந்து ஸ்வீட்டா இல்ல காரமா? ஸ்வீட். கேசரி வந்துட்டு யூசுவலா என்ன கலர்ல இருக்கும்? ஆரஞ்சு. கேசரி எதுல செய்றாங்க? ரவைல. வெரி குட். நீ நடிகண்டா. அஸ்ரா நீ என்ன பண்ண போற இன்னைக்கு? நான் வந்து ஹெல்ப் பண்ண போறேன். வாவ். சோ யாரு சாப்பிட்டு பார்க்க போறா? நான், அம்மா, அச்சுதா, மம்மா, அஸ்ரா. அப்ப 4 பேர் கூட செய்யலாம். அதுக்கு அப்புறமா நான் உனக்கு ஒரே பையன் ஊத்திடுவேன். அக்காக்காக நான் வந்து ஊத்திட போறேன். So sweet. சூப்பர். நான் கட்டிட்டேனே. என்ன கொட்டின அஃப்ரா? ரவை கட்டிட்டேன். இந்த ரவை கொட்டிட்டேன். கொஞ்சம் இது பண்ணி விட்டுருக்கலாம். அப்பதான் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இதுவாக இருக்கும். ஜாலியா இருக்கும். கரண்டி எப்படி பிடிக்கிறா பாருங்க, பென்சில பிடிச்ச மாதிரி. இதான் சக்கரை டப்பாங்க பாருங்க. இந்த ரவை சூடாக்கிட்டோம். அதுக்கப்புறமா பண்ணலாம். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோ. நான் அதை ஃபர்ஸ்ட் கொண்டு வரும்போது முட்டையை பச்சையா வைப்பாங்களா அதுன்னு நினைச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ கொஞ்சம் கலக்கிக்கலாம். இப்போ என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் ரவையை கொட்டிட்டுனா நெய் ஊற்றுனா ஒரு 2 ஸ்பூன் ஊற்றினா போதும். ஃபர்ஸ்டே கலக்க முடியும். அதுக்கப்புறமா வந்து இப்போ கலக்கிக்கிட்டு இருக்கேன். கலக்குறியா? ஆமா, இங்க பாருங்க. கலக்குறது இல்ல, வறுக்கிறேன். வறுக்கிறேன். சரி, வறு இப்படி எல்லாம் எடுத்துலாம் காட்டிட்டு இருக்க கூடாது. அப்பப்பெல்லாம் வீடியோ பார்க்க வேணாமா? வீடியோ பார்க்கணும் எல்லாரும். அதெல்லாம் எடுத்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 திங் இப்படிதான் பண்ணணும். சட்டி நல்லா சூடா இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஐயோ ரொம்ப எரியும். அதுக்கப்புறமா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சொல்றேன், எனக்கு ரொம்ப மைண்ட் குழம்புங்காது. இல்ல புரியல. ஃபர்ஸ்ட் வந்து சட்டி நல்லா சூடா வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணணும்னா ரவைய வந்து கொட்டிக்கணும். கலக்கும் போது கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறமா நெய் ஊற்றணும். 2 ஸ்பூன் ஊற்றினா போதும். சரி, ரவை என்ன எத்தனை ஸ்பூன் சொல்லுதையே? இந்த கிண்ணத்துல ஆஃபர் இருந்துச்சு. இந்த கிண்ணால கோப்பை நடுவுல செம்மையா இருக்கும். அஸ்ராக்கு ஒரு வேலை, அந்த கிளாஸ்ல தண்ணி பிடிச்சி வச்சிரு. எது கிளாஸ்? ஆமா, ஆஃபுக்கும் கொஞ்சம் கூட. ஃபுல்லாவா? ஃபுல்லா இல்ல, ஃபுல்லா விட கொஞ்சம் கம்மியா பிடி. ஏன்னா கீழே கொட்டிடுவாங்க. பாசா ஊத்து போறாளப்ப தண்ணி ஊத்தணும். தேவைப்படுறப்ப ஊத்தலாம். இப்ப இன்னும் வறுக்கல, அது ஒழுங்கா வருடா. தண்ணி ஊத்தணும். இப்ப ஸ்பூன்ல ஒட்டி இருக்குல்ல, அது பண்ணேன்னா விழுந்துடும். அது ரொம்ப குத்துறமா இருக்குன்னா கீழே விழுந்துடும். என்ன அப்புறம் செய்ய பதில சாப்பிட்டுட்டே இருக்கு. என்ன சாப்பிடுற? அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. குக் பண்ணிட்டு இருக்கும் போது வாயில எதுவுமே போடக்கூடாது. குக் பண்றப்ப அப்பதான் we can taste it. எப்போ அது வந்து ரெடி ஆகுதோ அப்போ வந்து நம்மளால டேஸ்ட் பண்ண முடியும். ஒன்னு சுகரை சாப்பிட்டே இருந்தோம்னா நீங்க அப்புறமா எப்படி டேஸ்ட் பண்ணுவேன்? டேஸ்ட் பண்றப்ப உனக்கு சுகர் தெரியாது, உனக்கு வந்து ஸ்வீட் இருக்கா இல்லையான்னு தெரியாது. லாஸ்ட்ல ஒன்னு சொல்ல போறேன். இப்ப சொன்னா நல்லா இருக்கு. லாஸ்ட்ல தான் சொன்னா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இப்ப வேணா லாஸ்ட்ல சொல்றேன். வீடியோ முடிக்கலாம் அப்ப சொல்றேன். இப்ப வந்து இன்னொரு क्वेश्चन கேட்க போறேன். ஸ்வீட் தானே செய்யறோம். அப்ப இந்த ஸ்வீட்ல வந்துட்டு எது வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் இதுவா இருக்கும், இன்கிரிடியன்ட்டா இருக்கும்? சக்கரை. ஸ்வீட்ல வந்து உப்பு சேர்ப்பாங்களா? ஆனா ஸ்வீட் செய்யறப்ப உப்பு கொஞ்சோண்டு சேர்க்கணும். இப்ப வந்துட்டு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் சொல்லிட்டு சுகர் சேர்க்கிற இடத்துல ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்ம சேர்த்தோம்னா அந்த ஸ்வீட்னஸ எலிவேட் பண்ணி கொடுக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்பா இது பாருங்க, இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டா கொஞ்சோண்டு சால்ட், அம்மா கலர் பொடி. நீ எல்லாம் கீழே ஊத்திடுவ. அது கலர் பொடி பேர் என்ன சொல்லுவாங்க? ஆரஞ்சு கலர். அதுக்குன்னு ஒரு டேர்ம் இருக்கு. அது என்ன டேர்ம்? கேசரி தூள். அதெல்லாம் திங்க கூடாது. நான் பாத்துட்டு தான் இது பண்றேன். ஆமா, நாக்குல இருக்கு. கலர் வந்து இட் இஸ் நாட் குட் ஃபார் யூ. எல்லாரும் திட்ட போறாங்க கமெண்ட்ல நம்மள.
வந்துட்டு எவ்வளவு பேட் தெரியுமா? கமெண்ட்ல திட்டுவாங்க. சாரி கைஸ், இனிமே நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிடு. நானும் யூஸ் பண்ண மாட்டேன், நீங்களும் யூஸ் பண்ணாதீங்க. ஐயா சொல்லிடு. நீங்க யூஸ் பண்ணாதீங்க, நாங்களும் யூஸ் பண்ண மாட்டோம். என்னத்த இது கலர் பொடிய. சரி சரி சரி. என்ன யூஸ் பண்ண கூடாது? இது கலர் பொடிய. என்ன பண்ண கூடாது? கலர் பொடியா? வாழை ரக்க கூடாது. கிண்டுமா, இது வறுத்துட்டே இருக்கணும், அப்பதான் உடம்புக்கு நல்லது இல்ல. நான் பிரெயின் ஒழுங்கா இதுவாகாது. ஓகேயா? என்னவா சொன்னீங்க? பேத்திங்களை வச்சு நான் வீடியோ பண்ண போறேன், பேத்திங்களை வச்சு நான் வந்து சமைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க வந்து சொல்றாங்க இவர்களை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படி என்ன பாப்பா பண்ணீங்க நீங்க? சும்மா அடுப்பை தட்டி விட்டா அதுக்கப்புறம் எப்படி பண்ணுவாங்க? சும்மா அடுப்பு தட்டி விட்டீங்களா? அடுப்பு தவையில போடு. இல்ல இல்ல இல்ல, நான் இதோட தண்ணி ஃபர்ஸ்ட் புடிச்சு தள்ளி விட்டு அதுக்கு போய் எனக்கு திட்டுறாங்க. அவங்க அம்மா எப்படியா இருப்பாங்க? ஏம்மா உனக்கு யாரவங்க? அம்மா மம்மா தானே உனக்கு பிடிக்கும். பாத்தி, அது என்னோட பாத்தி. என்ன அப்புறம் சோகமா இருக்கியா? ஏதோ திண்டுகிட்டு இருக்கேன். நான் என்ன சொன்னேன் உன்ன? வேணுமா? எங்க நீங்க இந்த சட்டியை காணோம்? மறுபடியும் முதல்ல இருந்தா அடுப்பு இல்ல கைஸ். வீடியோ எடுத்து தேர்க்க மாட்டானே. ஒரு கேசரிக்கு முந்திரி தானே போடுவாங்க, ஆனா என்கிட்ட முந்திரி இல்ல கைஸ். அம்மா வந்து அங்க இருந்து வராங்களா, அதனால இங்க முந்திரி ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. அதனாலதான் வந்து ஆன்டி கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாங்க. புஷ்பா நான் ஃப்ளவர் நரிசியா பார்த்து கையை தூக்கி அம்மா அண்ணா இப்படி நான் ஒரு தடவை போட்டது. இருடா இதையும் தட்டி விட்டுறாங்க. விடுறா, நான் தரேன். கிண்டுடா, கிண்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் கிண்டுட்டோம். நெக்ஸ்ட் இன்கிரிடியன்ட் வந்து அஜ்ரா தான் போடுறாங்க. ஓகே, சக்கரை நான் போடுறேன். சிரிச்சு கண்ணு இருந்துருச்சு. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். இதை வச்சுக்கோ, நீ போடு, மெதுவா பார்த்து போடு. இப்ப சக்கரை போடுறா. போடலாம். இந்த சக்கரை போதும், அந்த சக்கரை அத அப்படி தட்டோட தூக்கி போடுமா. நீ கொஞ்சம் கீழே கொட்டிச்சு. பரவாயில்ல. அஸ்ரா பெல்டன். அம்மா ஏய் சி பேக் கிண்டுடா, கிண்டு. டேய் நீ உன்னால கொட்டிட்டு என்ன நோட் பண்ணியா? ஏன் கத்துன பேலன்ஸ் வந்தது பாரு. பாத்து வலிக்க போகுது கேசரிக்கு. இரு, நான் உனக்கு தள்ளி இப்படி வச்சு தரேன். எல்லாமே போடணும்ல. இதெல்லாம் எப்படா தாங்கிக்கிற? ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கல, அதுக்காக வாழ்க்கை முழுக்க அழுதுட்டு இருக்க முடியாதுல்ல. நான் பாதாம் போடணும். நீதான் சக்கரை போட்ட. பாதாம் 2 பேரும் சேர்ந்து போடுங்க. கம்மியா இருக்கும். தின்றியா நீ? இன்னும் ஆவணும். அடுப்புல இருந்து எடுத்து தின்றாப்புலைய. டேஸ்ட்டுக்கு வேணும். டேஸ்ட் பண்ணி பார்த்து தான் அவங்க இது பண்ணுவாங்க, எல்லாருமே சாப்பிடுவாங்க. சக்கரை கொண்டு வந்து சாப்பிட்டேன். சக்கரை எல்லாம் சாப்பிட கூடாது. நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? இந்த குட்டி சரியில்லைப்பா. நான் இந்த குட்டி வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது. இனிமே நானே செஞ்சுக்கிறேன் இந்த சமையல. நம்ம வீட்டுக்கு போய் நம்ம செஞ்சுக்கலாம். நீ எடுத்து போவ, நீ வாங்கிக்க. அடுத்து போய் நம்மளே செஞ்சுக்கலாம். வீட்டுக்கே வரல. ஏன் பாப்பா? Where are you going? பாப்பா. Oh my god, my உயிரு. My உயிரு, இங்க வாங்க. நான் உன் வாயை தொடுறேங்க இருந்து. அந்த குட்டினா அந்த குட்டியை சொன்னாங்க, ஒண்ணு சொல்லல. காலி சூடு அப்படியே ஆகட்டும். அப்படியே வச்சிரு. செம்மையா இருக்கு. இந்த பாக்ஸ்ல தான் சீக்ரெட் இன்கிரிடியன்ட் இருக்கு. Okay, that is a main thing to enhance the flavor of கேசரி. நீ ஒரு பிஞ்சு போடுறா. அவ்வளவுதான் போதும். மானே ஒரு தடவை பாரு. அவ கிண்டட்டு மீடி ஒரு வாட்டி குடியேண்டி. ஒரு வாட்டி கிண்ட விடுறா பாப்பா.
என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வந்துட்டு நீங்க வந்து ஆட் பண்ணீங்க? நெய், ஏலக்காய் பவுடர், கலர் பவுடர். ஆனா இதுக்கு வந்து கேசரிக்கு வந்து நிறைய போடக்கூடாது, ஒரு பாக்ஸ் ஃபுல்லா போடக்கூடாது. நீங்க வந்து பெரிய அடுப்புல செய்றீங்கன்னா போடுங்க. ஆனா இந்த மாதிரி சொப்பு சாமால நிறையவே போட்டுறாதீங்க, கொஞ்சம் போடுங்க. அம்மா சால்ட், சக்கரை. மெயின் இன்கிரீடியன்ட் ரவை. ஓகே. ரெடி பண்ண கேசரி காமி. ஏ வாவ்டா, சூப்பரா பண்ணிருக்கடா. இது வரைக்கும் நானும் இந்த மாதிரி கேசரி பண்ணது இல்லடா. தங்கச்சிக்கு வந்து இதுல இருந்து கொடுக்குறேன். இது எப்படி கொடுக்குறது? கேக் மாதிரி கூட அழகா. If it is hot, let it cool. That is not hot. It is not hot. அசா ஃபுல்லா சாப்பிட்றதுடா. சாப்பிடு. எப்படி இருக்குடா? நான் கொஞ்சம் பழம் குடிக்கிறேன். சரி, நல்லா இருந்துச்சா? நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண அம்மாக்கு. நெக்ஸ்ட் நம்ம வீடியோ எடுத்து அச்சுட்டாக்கு. நல்லா இருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை நீங்களும் சொப்பு சாமான் வாங்கி இது மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி குட்டி வயசாக இருக்கும் சொப்பு சாமான் தான் போடுவாங்க. 9 வயசு ஆயிடுச்சுன்னா அடுப்புல செய்ய கற்றுப்போம். 9 வயசு இல்லை அது வந்துட்டு யூ ஷுட் பி மெச்சூர்ட் எனஃப். 15 இயர்ஸ் இல்லை 16 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்லோ பை ஸ்லோவாக நீங்கள் பண்ணிக்கலாம். நாங்கள் செஞ்சது வந்து நாங்களாம் சின்ன பிள்ளை தான். ஆனால் எங்கள் கூட அம்மா அச்சுதா அம்மா இருந்தாங்க, எங்களை ஹெல்ப் பண்ண இருந்தாங்க. அவங்க தான் 5 இயர்லாம் இது பண்ணாங்க. ஆனால் சின்ன பசங்க தனியாக அவங்க வீட்டில் இருக்கும் போது பண்ணவே கூடாது. சும்மா விளையாட்டுக்குன்னு நினச்சிக்காதீங்க, இது ரொம்ப சீரியஸாக இருக்கும். உண்மையாலே சொல்ல, சின்ன பசங்க நெருப்புல வேக வச்சுருவாங்க, அதான் நம்மளுக்கு சேஃப். இல்லைன்னா சின்ன பசங்களுக்கே இது மாதிரி கருப்பாயிடும், கை மூஞ்செல்லாம் கருப்பாயிடும். இந்த மாதிரி குட்டி பசங்க கூட பேபிங்க கூட 3 வயசு குழந்தைங்கன்னா மம்மி டாடினா இல்லைன்னா சின்ன பசங்க இல்லைன்னா பாட்டி பார்த்துப்பாங்க, இல்லைன்னா அப்பா பார்த்துப்பாங்க. அப்போது நீங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்டா நீங்கள் வெளியில் போனீங்க, தனியாக வெளியில் போனால் யாராச்சும் தூக்கிட்டு போயிடுவாங்க. அது மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க. அப்போ பண்ணும்போது கையை வச்சிடாதீங்க. அம்மா அவங்க மூஞ்சி எப்படிங்க அப்படின்னு விட்டுறாதீங்க ப்ளீஸ். அப்படி பண்ணால் மூஞ்சில் இதுவாய் கருப்பாயிடும். ஓகே, பாய் சொல்லிடுங்க. பாய்.